ஹலோ எவ்ரிவான், குட் மார்னிங். வெல்கம் டு வாவ் மண்மனம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்மளோட மாடி தோட்ட செடிங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் நல்லா காஞ்சு மக்கி இருக்கிறத நான் மண்ணோட கலந்து எல்லா செடிங்களுக்கும் கொடுக்க போகிறேன். ஸோ முக்கியமாக இந்த ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் இந்த சாண வகைகள், அந்த ஆட்டுக்குப்பை மாட்டுக்குப்பையில் என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, செடிகள் நல்லா செழித்து வளரும். செடிகள் என்னென்னா, செடிகளில் இலைகள் நல்லா செழித்து வளரும். இப்போ ஒரு செடி பூக்க ஆரம்பிச்சிருச்சு, காய்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்போ இந்த ஆட்டு சாணம் மாட்டு சாணத்தை கம்மி பண்ணிக்கணும், பஞ்சகவியத்தை கம்மி பண்ணிக்கணும், மீன் அமிலத்தை கம்மி பண்ணிக்கணும். ஆனால் இப்போ சப்போஸ் நாற்று போட்டு இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆட்டுக்குப்பை மாட்டுக்குப்பை பஞ்சகவியம் மீன் அமிலம் இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஏன்னா செடிகளில் ஃபஸ்ட்டு ஒரு செடி ஓரளவுக்கு ஒரு உயரத்துக்கு வளர்ந்து அதில் இலைகள் நல்லா வச்சதுக்கப்புறம் தான் அது பூக்க ஆரம்பிக்கும், காய்க்க ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் நமக்கு ஆட்டு சாணம் மாட்டு சாணம் பஞ்சகவியம் மீன் அமிலம் இது எல்லாமே ரொம்ப நல்ல உரம். அது டைரெக்டாகவும் நம்ம கொடுக்கலாம், தப்பில்லை. பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மண்ணோட கலந்து உரம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா க்ரோ பேக்கில் எப்படினாலும் மண்கள் கம்மியாகிட்டே இருக்கும் எப்பயுமே. ஸோ மண்ணை தனியாக நிரப்புறதுக்கு பதிலாக ஒரு செடிக்கும் இந்த மாதிரி உரமாகவே மிக்ஸ் பண்ணி கொடுத்தா நமக்கு 2 in 1 வேலை. ஒரு கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி நமக்கு மண்ணை ஃபில் பண்ண மாதிரியும் ஆகும், அதே நேரத்தில் செடிங்களுக்கு சத்து கொடுத்த மாதிரியும் ஆகும். இது எல்லாமே நான் இப்போ போட்டு வச்சுருக்கிற நாற்றுகள். அந்த நாற்றுகளுக்கு இப்போ கண்டிப்பாக இந்த ஆட்டுக்குப்பை மாட்டுக்குப்பை உரம் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இது கொய்யா செடிகள், அப்புறம் நிறைய நாற்று நான் வச்சுருக்கேன். இப்போ வச்சு வளர்ந்துருக்கு. ஸோ அவங்க எல்லாருக்குமே நம்ம கொடுக்கலாம். 1 by 1 இது ஆனால் என்னென்னா, அதுதான் இப்போ ஒரு செடி காய்ச்சிட்ருக்கு, பூ இருக்குது, காய் இருக்குது, பழம் இருக்குது அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும். கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லலை. இப்போ இது சுண்டைக்காய் மொத்தமாக போயிருக்கு. ஸோ சுண்டைக்காய்க்கு கொடுக்கலாம். கருவேப்பிலையில் பெருசாக காயோ பழமோ நமக்கு வரப்போகிறதில்ல. கருவேப்பிலையில் நமக்கு பெனிஃபிட் என்னது, அந்த இலைகள் மட்டும்தான் பெனிஃபிட். அப்போ கருவேப்பிலைக்கு எப்பயுமே பஞ்சகவியம் ஆட்டுக்குப்பை மாட்டுக்குப்பை மீன் அமிலம் கொடுத்துட்டே இருக்கலாம். ஏன்னா இலைகள் கருவேப்பிலை முருங்கை மரம் இவங்களுக்கெல்லாம் இது கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு அவரை செடி, அது நாற்று இருக்குது, அதுக்கும் நம்ம இப்போ கொடுத்துக்கலாம். அது இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. புளிச்சக்கீரையோடு அந்த அவரை செடி வளருது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி தக்காளி நாற்று, அவரை கொடி நாற்று, அவரை செடி நாற்று, காராமணி நாற்று இதெல்லாமே இப்போ போட்டது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம நல்லாவே கொடுக்கலாம் இந்த மேன்யூர்ஸு. முக்கியமாக கவ் மேன்யூர், கோட் மேன்யூர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வாவ் மண்மனம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.